ஆக்சுவலி பசங்களை டியூஷன் சேர்த்து ஒரு 2 days ஆகுமா? பசங்க 2 days-ஆக டியூஷன் வந்து போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் அங்கே பக்கத்தில் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி. இந்த வருஷம் பசங்களை டியூஷன் சேர்த்து இப்போ டியூஷன் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்க? கரெக்டாக 5:30 போய் 8:30 வருவோம். 5:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. தர்ஷினி என்ன கிளாஸ் போயிட்டுருக்க? 3rd standard. தர்ஷினி 7th standard. 3rd 7th 2 பேரையும் இப்போ டியூஷன் சேர்த்து விட்டு இப்போ ஸ்கூல் விட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு ரெடியாக கிளம்பியிருக்காங்க. ஸோ நைட்டு நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஈவினிங் பசங்க நடந்தே போயிடுவாங்க. ஸோ கிளம்பலாமா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. டைம் பாருங்கள் 5:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின் ஆனா போகுது, சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. தர்ஷன் சரி வா. ஸோ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு கால் பண்ணுங்க. தர்ஷன் பாய். Much later. பசங்க இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுமே 5:30 மணிக்கு டியூஷனுக்கு அனுப்பியிருந்தேன். வீடியோஸ் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. டியூஷன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. தம்பிக்கு வந்து ஃபீவராக இருக்கான், அதனால் நீங்கள் நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி சாவி எடுத்துகிட்டு இப்போ ரெடியாக கிளம்பியிருக்கேன். டியூஷனுக்கு போயிட்டு இப்போ பசங்களை கூட்டிகிட்டு வந்து நைட்டுக்கு டின்னர் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து பசங்களை வந்து தூங்க வைக்க வேண்டியதா. ஸோ வாங்க போயிட்டு டியூஷன்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். கேட்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டாக டைமுக்கு வந்து ஒரு 8 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஆக்சுவலி ஒரு காம்பவுண்ட் லைட்டு ஒன்று எரியுது, ஒன்று பியூஸ் போயிருக்கு. பார்ப்போம். ஸோ கேட் வந்து திறந்தே இருக்கட்டும், நம்ம திரும்ப உடனே வந்துடுவோம். வீடு லாக் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. டியூஷன் எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? தர்ஷனுக்கு ஜுரம். பேகு உன்னோட பேக் எடுத்துக்கோ. மாத்திரை எங்கே வச்சுருந்த? ஸோ வரும்போதே மெடிக்கலில் மாத்திரை. வண்டியை விட்டு வந்ததுமே சார் பெட்டுக்கு வந்துட்டார். என்ன செய்வே? தலை வலிக்குதா? தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு மெடிக்கல்லே காமிச்சு மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இவனுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரையை கொடுக்கணும். டியூஷன்லேயே தம்பிக்கு வந்து ஃபீவர் இருந்திருக்கு. சரி மாத்திரை வாங்கும்போது இந்த 2 ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அவனுக்கு பிடிச்ச இலந்த பழமா? இலந்த பழம் சாஸ் பாருங்க. எல்லாருமே அதை சாப்பிட்ருப்பாங்க. சரி சாப்பிட வச்சு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரவா? தம்பி கஞ்சி கொடுத்து இந்த மாத்திரையை கொடுத்துருவோம். ஹோம்ஒர்க் பண்ணி அன்னைக்கு டியூஷன் போகும்போது நல்லா தாண்டா இருந்த. ஆனால் காலையிலேருந்து ஸ்கூலில் ஃபீவர் இருந்ததா? அது எப்படி விட்டு ஜுரம் அடிக்கும்? காலையில் ஜுரம் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டானே நிறைய போச்சு, படுத்தானே ஜுரம் அடிச்சிச்சு. வைரஸ் ஃபீவரா என்னன்னு தெரியலையே தர்ஷனுக்கு. அது கிடையாது, காலையில் ஒரு டைம் குளிப்பான். டியூஷன் போகிறதுக்கு ஸ்கூல் விட்டு வந்து ஒரு டைம் குளிச்சுட்டு போகிறான். ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறான் இப்போலாம். அதனால ஃபீவர் வந்திருக்குமா? ஐஸ் வாட்டர் குடிப்பல. ஐஸ் வாட்டர் சார் குடிக்கிறாரு இப்போ. சரி வெயில் டைமாக இருக்குது, சரி பசங்க குடிச்சா போகிறாங்கன்னு நான் விட்டுட்டேன். கடைசியில் இப்படி ஃபீவர் வந்துடுச்சே பையனுக்கு. உனக்கு ஃபீவர்லாம் எப்படி இருக்கு? ஃபீவர் இல்லையா? நீ டியூஷன் எப்படி போச்சு தன்ஷி? இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. டியூஷனில் டெஸ்ட்லாம் எழுதி காட்டினேன், எடுத்து வரேன். தன்ஷியோடைய ஹேண்ட் ரைட் பாருங்க. உன்னோட ஹேண்ட் ரைட் அது நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுதான் நான் டெஸ்ட் எழுதி காட்டினேன். அப்புறம் ஹோம் ஒர்க்கும் எழுதி
டியூஷனுக்கு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. டியூஷன்லேயே தம்பிக்கு வந்து ஹெவி ஃபீவரு. தம்பி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள மெடிக்கலில் தம்பிக்கு வந்து ஃபீவருக்கான மாத்திரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அவனுக்கு கஞ்சி வைக்கிறதுக்காக வெந்நீர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வடித்த ரைஸ் இருக்குது. அந்த ரைஸை அந்த வெந்நீரில் ஆட் பண்ணி நல்லா குழைய கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்க போகிறேன். தன்ஷிக்கு எனக்கும் ரைஸ் இருக்குது, காலையில் வச்ச குழம்பும் இருக்குது. இப்போ கஞ்சி வச்சு தர்ஷனுக்கு நம்ம வந்து மாத்திரையும் கஞ்சியும் கொடுப்போம். தர்ஷனுக்கு கஞ்சி பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். காலைல வடித்த ரைஸ் இருந்துச்சு, அந்த ரைஸ் அப்படியே சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கரண்ட் இலையே நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தன்ஷி ஸோ இதை இப்போ தம்பிக்கு கொடுத்து மாத்திரை கொடுக்க வேண்டியதான். தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுமா? எடுத்துருவாங்க. ம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி ஆகுது. தர்ஷன் கஞ்சி குடிக்கலாம், எழுந்துரு. தர்ஷனுக்கு இப்போ வந்து நம்ம கஞ்சி கொடுக்க போகிறோம். இப்போ தான் எழுந்து உக்காந்தான், திரும்ப முடியலன்னு படுத்துக்கிட்டான். ஜுரம் வந்தாலும் வந்தது, நல்லா வச்சு செய்யும் போல். என்னென்ன மாத்திரை? இன்னொரு மாத்திரை இருக்குமே, அந்த கவரில் இருக்கா பாரு. தர்ஷனம் பாருங்க எது கலரானே தெரில, கண்ணு கலங்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. அதான் ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அழக்கூடாது சரியா? இன்னைக்கு உடம்பு சரியாகலைன்னு நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஓகே. ஃபீவர்னா அப்புறம் என்ன ஆகும்? இப்படி தான் இருக்கும். என்ன செய்யுது? தலம்பாரில் ஊற்றி கொடுத்துருவா. ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுமா, அப்படியே குடிச்ச அப்புறம் ஏன்னா நல்லா உட்காருப்பா, குடிச்சிட்டு படுத்துக்கலாம். உட்காரு. ஃபீவருக்கு ஒரே மெடிசன் கஞ்சி. ம் காமிங்க. இப்போ தர்ஷனுக்கு கஞ்சி கொடுப்போம். ம் எழுந்து உட்காரு. ஓகே. ஊதி ஊதி அப்படியே குடிங்க. லைட் சூடில் குடித்தாதான் கஞ்சி நல்லாயிருக்கும். இருக்கட்டும், இப்போ டேப்லெட் கொடுத்தா சரியாயிடும். ஹெவி டோஸ்ன்னு சொன்னார், நல்லா தூக்கம் வரும். ஆனால் காலைல ஸ்கூல் போகும்போது கொடுக்க வேணாம், வந்ததுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரை மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி அழக்கூடாது, சரி அழாத. தர்ஷன் இப்போ கஞ்சிலாம் குடிச்சு முடிச்சிட்டான். இப்போது அரை மாத்திரை. தர்ஷனுக்கு 7 வயசு ஆகுறதுங்கிறதுனால அரை மாத்திரை தான் போட சொல்லியிருக்காங்க. ஒரு மாத்திரை இன்னும் 1 வயசு ஆகணும்னு நினைக்கிறேன். சரி எழுந்துருப்பா. தர்ஷன் இப்போ பாருங்க அவனாவே இவ்வளோ சூப்பராக மாத்திரை முழுங்குவான்னு. எடுத்துக்கோ, ஒன்று ஒன்றா. 2 தான் இருக்கு. பாருங்களேன், சாக்லேட் வைக்கிற மாதிரி வாயில் வச்சுக்கிட்டான். வாவ், வெரி குட் வெரி குட். அடுத்த மாத்திரை. மாத்திரை கொஞ்சம் பாருங்க, வாந்தி எடுத்து வச்சிருக்கான். வாய் ஃபுல்லாக வாந்தி எடுத்து நான் பெருமையாக சொன்னேன். அதுக்கே பாருங்க வாந்தி எடுத்துட்டு வெளியே ஓடிட்டான். குடித்த கஞ்சி எல்லாமே இங்கே பாருங்க, போர்ட்டிக்கோவில் எவ்வளோ அழகாக அப்படியே கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டோம் கஞ்சி ஃபுல்லாக. தண்ணி குடிச்சிட்டு மாத்திரை குடிச்சிருந்தா கூட ஒன்றும் வாந்தி எடுத்துருமா. தண்ணி குடிச்சதான் மாத்திரையே போடுங்களா? நீ மாத்திரையை வசி போட்ட. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டான்னு பாருங்க.
வாந்தி எடுத்துட்டு ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியாம கிடந்தான். அந்த வாந்திலாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிரிக்கிறாம இருக்கு. எப்படி இருக்கு இப்போ உடம்பு? போர்ட்டிக்கோ ஃபுல்லாவே குடிச்ச கஞ்சி ஃபுல்லா வாந்தி போயிட்டு தண்ணி ஊற்றி தொடப்பம் வச்சு தனுஷி தான் தொடப்பம் வச்சு கூட்டினா நான் தண்ணி ஊற்றி விட்டேன். அடுத்து மாத்திரை வெளியிலே நிற்க வச்சு 2 மாத்திரையும் கொடுத்தாச்சு. காலைக்கு 2 மாத்திரை இருக்கு. எவ்வளோ எனர்ஜியாக நிற்கிறான் பாருங்க. அந்த கஞ்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆள் எவ்வளோ சோர்வாக இருந்தான். கஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஞ்சியெல்லாம் வாந்தி எடுத்துட்டு எவ்வளோ ஆக்டிவாக நிற்கிறான் பாருங்க. ஸோ பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எப்படி டியூஷன் போயிட்டு வந்தாங்கன்னு பிளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தர்ஷன் பாய் சொல்லிடு. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த பிளாக்ல சந்திக்கலாம். பாய்.